இங்க ஒருத்தி அவ வீட்டுல இருக்க பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. சோ அப்படி இவ குளிச்சிட்டு இருக்கும்போது அப்ப எவனோ ஒருத்தர் சடனா விண்டோ எல்லாம் ஓபன் பண்ணி இவ குளிச்சிட்டு இருக்க அந்த பாத்ரூம்ல ஜம்ப் பண்ணிடுறான். இவனை பார்த்தவ யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆக, அப்ப இந்த பாத்ரூமுக்கு வெளியே இருக்கவளோட ஹஸ்பண்ட் இந்த சவுண்ட் கேட்டு என்னடி பண்ற உள்ள என்னத்த உடைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சோ அவனோட சவுண்ட் கேட்டு இவன் என்ன சொல்றானா, ஏய் இங்க பாரு என் ஹஸ்பண்ட் உள்ள வர போனான்னு நினைக்கிறேன், நீ அவன் கண்ணுல பட்ட அப்படின்னா உனக்கு கொன்னுருவான், சோ நீ போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவனை ஒளி வச்சாரான். சோ இப்போ கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்றானா, ஏய் என்னடி கதவு லாக்ல இருக்கு, உன்னை லாக் பண்ணிட்டு குளிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சான். என்னன்னு பார்த்தா இவன் சரியான சைக்கோ போல, புருஷன் அப்படின்ற பேர்ல இவளை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான் போல. சோ இப்போ ஓபன்ல இருக்க அந்த விண்டோ பார்த்த ஹஸ்பண்ட், ஏய் என்னடி விண்டோ ஓபன்ல இருக்கு, என்ன என்கிட்ட தப்பிச்சு போக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அடிக்க ஆரம்பிச்சான். இவன் வந்துட்டு இல்லைங்க நான் எங்கேயும் தப்பிச்சு போலங்க, நான் உங்களை விட்டு எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். சரி அழாத விட, என்னமோ உன்னை இந்த கோலத்துல பார்த்துட்டு எனக்கு மூட் ஆயிடுச்சு, நானும் உன் கூட சேர்ந்து குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பண்டெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிடான். இதை பார்த்தவன் அவன் தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்ல, சோ அதனால என்ன சொல்றானா, இங்க பாருங்க எதுவா இருந்தாலும் பெட்ரூம்ல போய் பாத்துக்கலாம், அங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அப்படி போகும்போது என்ன பண்றானா, ஏய் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காட்டிட்டு போறா. சோ இதனால இங்க இருந்து எஸ்கேப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்பன்னு பார்த்து இவன் ஜாக்கெட் வந்துட்டு பாத்ரூம்ல மாட்டிக்குது. பட் இருந்தாலும் இவன் இங்க இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் எல்லாம் கழட்டி போட்டு அங்க இருந்து ஓடிறான். சோ அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றானா, யாரோ வெளியால் மாதிரியே வந்து இவங்க வீட்டோட கதவு தட்டுறான். சோ இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் போய் ஓபன் பண்ண அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க நான் உங்க கீழ் வீட்டுல குடியிருக்கேன், உங்க வீட்டுல ஏதோ தண்ணி லீக் ஆயிட்டு இருக்கு போல, ஏன் சீலிங்ல ஒழுகுது அப்படின்னு சொல்றான். இது கேட்ட ஹஸ்பண்ட், ஓ அப்படிங்களா இருங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக, அப்ப இவனை பார்த்துட்டு அவ்வளோ ஏய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறா. இங்க பாரு இதான் உனக்கு கிடைச்ச சான்ஸ், உன் சைக்கோ புருஷன் தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் வந்துட்டு இங்க பாருங்க நான் தப்பிச்சு போனாலும் அவன் என்ன தேடி வந்து கொன்னுருவான் அப்படின்னு சொல்றான். ஏய் என்னடி லூஸ் ஆடி நீ தப்பிச்சு போடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேரா பாத்ரூம் வரான். அப்படி பாத்ரூம் வந்து பார்த்தா அந்த சைக்கோ புருஷன் வந்துட்டு இவனோட ஜாக்கெட்டை பாத்துறான். அவ்வளவுதான் அப்படி பார்த்தவன், எப்பரா உன்னோட ஜாக்கெட் ஏன் பாத்ரூம்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடிதான், அவ்வளவுதான் அடிச்சு மட்டை பண்ணிடுறான். அப்ப இதை பார்த்தவ அடிக்க வேணாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு வரா. எது அடிக்க வேணாவா, இவனை அடிக்கிறது மட்டும் இல்ல இப்ப என்ன பண்றன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, உடனே போலீஸ் கால் பண்ணி இப்படி என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்படி இன்ஃபார்ம் பண்ணவன், இங்க பாரு இவனை நான் இப்படியே விட போறது இல்ல, இப்ப போலீஸ் வந்த உடனே நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, இவன் நம்ம வீட்டுக்குள்ள புந்து உன்னை ரேப் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்ல போறேன், அவங்க என்ன கேட்டாலும் நீ ஆமான்னு தலையாடுற சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இவளையும் பாத்ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். சோ அதுக்கப்புறம் அவன் மயக்கத்திலிருந்து எழுந்தவன் இங்க இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவ்வளவு ரொம்பவே காமா, இங்க பாரு நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அதனால அவன் வந்துட்டு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ கிட்ட நின்று கத்திட்டு இருக்கான். அப்ப இவன் வந்துட்டு, ஹே போதும் கொஞ்சம் வாய மூறியா, நான் எத்தனை நாள் இந்த விண்டோ கிட்ட நின்று காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திருப்பேன் தெரியுமா, ஆனா எங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க யாருக்குமே என் மேல அக்கறை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அழ ஆரம்பிச்சிடா.